வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். ஸோ உங்களுக்கு வந்து 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வரும் அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பரிகாரங்கள், ஸோ அந்த தசாபுக்திகளுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த தசாபுக்திகளுக்கு அந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ செல்ஃப் ஆப்புங்கிறது நமக்கு நாமே வச்சுக்கிறது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண போய் அதனால் வந்து எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். ஸோ ஆண்கள் வந்து பெண்களிடமும், நீங்களே துலாம் ராசி பெண்ணாக இருந்தீங்கன்னா போகிற இடத்துல கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத நபர்கள்ட்டம் தேவையில்லாமல் வந்து போய் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப அவசியம். 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான செவ்வாய் லாபத்தில் பெருத்தல் லாபம், குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களாலும் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு அவர் வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள்லாம் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சில பேருக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 6ல் இருக்கும்போது ஏதாவது லோன் போட்டு வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 5ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 6லேயே சனி இருக்கும்பொழுது தொழிலில் வந்து நல்ல ஒரு வேலை செய்கிறதுல வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அதில் வந்து நிறைய வெற்றி கிடைக்கிறதுக்கான சில பேர் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11 இருக்கும்போது திருமணம் கைக்கூடி வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க. கல்யாணம் ஆகிறவங்களுக்கு இப்போ திருமணம் கைக்கூடி வரும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு ராசி அதிபதி 8ல் இருக்கும்போது செல்ஃபாக நாமளாக ஏதோ பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 9லேயே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்க வந்து பெருத்த லாபங்கள் வர்றதுக்கானவே வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. குழந்தைகள் வந்து வெளிநாட்டு போய் படிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா இப்போ போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயம், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள், ஸோ சந்தோஷத்துக்காக ஒரு பிரயாணம் போகிறது, உல்லாச பிரயாணம் போகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சில பேர் வந்து ஒஃபிஷியலாகவும் போகிறதுக்கான விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு பெரிய லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு பெரிய லாபம் வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ இதெல்லாமே வந்து சூப்பர். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரிய பணம், பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ஏதாச்சும் ஃபாரினில் வந்து போய் படிக்கணும், வேலை பார்க்கணுங்கிறவங்கள வந்து சிறப்பாக நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. தந்தை சார்ந்த விஷயங்களும் நல்ல லாபம் கிடைக்கும். துலா லக்னமாக வந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள் வந்து சிறப்பான பலன்கள், உங்கள் முயற்சிகள் வெற்றி, குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் ரொம்ப நல்லா. திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் ஏடாவிடமாக பேசாமல் இருக்கிறது நல்லது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்திங்க, செவ்வாய் வந்து சிறப்பான பலன்கள், சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயம், நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்திரம். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஏதாச்சும் வந்து பரிகாரங்கள் பண்ணலாங்கிற எண்ணங்களெல்லாம் நிறைய கொடுக்கும். துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், அலைச்சல்கள், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம், ஃபாரின் போய் வேலைக்கு போகணும், இல்லை வெளி மாநிலங்களுக்கு போய் வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தின்னு சனி 6ல் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளுடைய வெற்றி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாடு பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதாலும் சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் விடும்போது இது வந்து 5-9 தொடர்பு இருக்கும்போது குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் மூலியமாக வந்து ஒரு குழந்தை கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ யாராச்சும் வந்து குழந்தை இல்லாதவர்கள் இப்போ பிரார்த்தனை பண்ணாலும் ஒரு ட்ரீட்மெண்ட்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு குழந்தை கிடைப்பது, குழந்தை பாக்கியம் அமைவதற்கான ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து
உங்களுக்கு சனி தசாபுத்தி வேலையில் நல்ல ஏற்றங்களையும் லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியான புதன் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களும் ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும். அதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது 11ல் இருக்காருங்க. ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பாட்டி சொத்துக்கள் பாட்டி சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது வரணுன்னா வர்றதுக்கான வாய்ப்பு, மூதாதையருடைய சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆன்மீக சுற்றுலா இதெல்லாமே வந்து அற்புதமாக வேலை செய்யுங்க. ஸோ ஏதாச்சும் வந்து பரிகாரங்கள் பண்ணோன்னா கூட இப்போது அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது சிறப்பாக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபத்தினால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செல்ஃப் ஆப்புங்கிறது உங்களுக்கு நீங்களே வச்சுப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏதாச்சும் இடவனம் பேசினா மாட்டிப்பீங்க. இதே நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். இப்போ பார்க்க போகிறது பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்போது, சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து யாராவது வயதானவர்களுக்கு வந்து ஆடை வாங்கி கொடுக்குறது, ஒரு துணி மணி எடுத்து கொடுக்குறதுனால நல்ல லாபங்கள், அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது சிறப்பான விஷயங்கள் நடக்கும். ஸோ அது வந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது ஏதாவது சாப்பாடு அரிசியோ தேவையானவங்க ஒரு கஷ்டப்படுறவங்க ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது, இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்குறது. அதுவும் வந்து எப்போ வாங்கி கொடுக்கணும் போது உங்களுக்கு திங்கட்கிழமைகளில் வந்து வாங்கி கொடுக்க ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குது, செவ்வாய் கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி என்னால் தோரம் பருப்புலாம் வாங்கி கொடுக்க முடியாது. செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்களா, பாவம் ரொம்ப கஷ்டப்படுற செக்யூரிட்டி கார்டுக்கெலாம் வந்து ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு காசு கொடுக்குறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ, ஸோ அவங்க வந்து பார்த்தா சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தோம்னா கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ கோதுமையை வந்து நீங்கள் தானமாக பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி வாங்கி கொடுங்க. ஸோ சப்பாத்தி வாங்கி யாருக்காச்சும் கஷ்டப்படுறோம் சப்பாத்தி வாங்கினா சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. யாருக்கெல்லாம் வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது மொச்சை பயிர்களை வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. சப்போஸ் எனக்கு வந்து மொச்சை பயிரெலாம் வாங்கி கொடுக்க முடியாது சார் அப்படின்னா யாராச்சும் பெண்களுக்கு வந்து யாராச்சும் ஆடை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் போது சாப்பாடு யாருக்காச்சும் வந்து சனிக்கிழமைகளில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இல்லை கஷ்டப்படுறவங்க ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. யாருக்கெல்லாம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பென்சில் பேனா ஃபீஸ் கட்டுறது எல்லாமே ரொம்ப சிறப்பான. அது மட்டும் இல்லை இல்லைன்னா ஒரு கோதுமை வாங்கி கொடுக்கலாம். ஸோ கோதுமையோ இல்லாட்டி வந்து ஒரு சப்பாத்தி ஏதாச்சும் வாங்கி கொடுத்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க வந்து மொச்சை பயிர்களை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ மொச்சை பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாச்சும் பெண்கள் யாராச்சும் வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து துணிமணி தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்னங்க, மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த தானம் தர்மங்கள் வந்து அந்த கிழமைகளில் பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது நிம்மதியான வாழ்க்கை வாழ என்ன பரிகாரங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நிம்மதியான வாழ்க்கைன்னும் போது நிறைய பேருக்கு வந்து நிறைய குறைகளோட நிறைய சிக்கல்களோடு தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது ஜாதகம் இல்லை சார் இது இல்லைன்னா நீங்கள் ஒரே விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். ஒரு பர்டிகுலர் டைம் அதை வந்து விடிய காலையில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது வந்து நம்ம ரொம்ப பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்த வேலைங்கிறது வந்து விடிய காலையில் 3 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 6 மணி வரை இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் 4:30 மணிக்கு எழுந்திரிக்கலாம், 5 மணிக்கலாம். பட் அந்த டைம்ங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு டைமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக விளக்கு, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி என்ன மதம் இருந்தாலும் சரி ஒரு விளக்கு ஏற்றிட்டு அமைதியாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதுவாக வேணால் இருக்கலாங்க. இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், இல்லை உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம். ஏதாக இருந்தாலும் சரி அந்த விளக்கு ஏற்றிட்டு உட்காருங்க. அதுக்கு நீங்கள் வந்து என்னை குளித்து நான் ரொம்ப க்ளீனாக அப்படியே வந்து குளித்து பட்டையெல்லாம் அடிக்கணும்னா நான் சொல்லவே இல்லை. பூ போடணும் அது போடணும் வத்தி இருந்தாலும் ஒன்று சும்மா ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஜஸ்ட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்கள் தெய்வத்தை ஜபம் பண்ணுங்கள். ஸோ உதாரணமாக ஒரு கணபதினு வச்சுன்னா ஓ மகானவன். இப்போ எனக்கு கடன் தொல்லை இருக்குது, வழக்கு தொல்லை இருக்குன்னா கணபதியை வேண்டுங்க. இல்லைங்க நான் கணபதியோட ஆஞ்சநேயர் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து கணபதியையும் ஆஞ்சநேயரும் வந்து விடிய காலில் வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யும்போது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ எனக்கு வந்து நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் எழுந்து ஒன்றும் இல்லை, ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். ஃபேஸ் வாஷ் பண்ணி விளக்கேற்றிட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு கணவன் அமைவதற்கான, ஒரு பெண்ணுக்கு அருமையான ஒரு கணவன் அமையணும்னா செவ்வாய்க்கு அதிபதியான
முருகப்பெருமானை வணங்குவதனால் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து நிலபுலன்களால் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து நிலபுலன்கள் வந்து ஒரே சங்கடமாக இருக்குங்க அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு, அதுவும் வந்து காலையில் எழுந்து ஒரு பெருமாள் வழிபாடு பண்ணுறதோ, பெருமாள் சம்மந்தமான ஸ்லோகம் சொல்கிறதோ, இல்லை இப்போ ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண சொன்னாலும் சிறப்பான பலன்கள் நிலபலங்களாக வரும். ஸோ இந்த தாய்மாமன் உறவுலையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் வந்து அந்த புதன் வந்து இருக்கும். அது நிலபுலன்களாக எனக்கு சொத்துக்களில் வந்து கேஸ் இருக்குது, பிரச்சனைகள் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான விஷயங்கள், ஸோ ரொம்ப சட்ட சிக்கல் இருக்குது, கோர்ட் கேஸ் இருக்குனாலும் நீங்கள் கணபதியும் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுற ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆண்கள், ஸோ எனக்கு வந்து கல்யாணமே ஆகலைங்க, ரொம்ப நாளாக வந்து நாங்கள் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், பட் ஆனால் எனக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒன்று. டெய்லி எழுந்து காலையில் அந்த விடிய காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஓம் மகாலட்சுமி நம்ம ஓம் மகாலட்சுமி மனசார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து எனக்கு வந்து பாதிப்பு இருக்கும்போது குல தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ காலையில் எழுந்து எல்லோருமே குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது காலையில் ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான இருக்க பிரச்சனைகளை தீர்வு பண்ணணுன்னா நம்ம சனீஸ்வர பகவானை கும்பிடணும். இல்லை நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபாடு ஒரு கற்பனசாமியை வணங்குறீங்கன்னா ஓம் கற்பனசாமி நம்ம ஓம் கற்பனசாமி வணங்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்படி எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க ஹரிஹர சுதன் ஐயப்பனை வணங்குவதனால் உங்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பான ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க. அதுக்கப்புறம் சில பேர் குழந்தை இல்லாதவர்கள் என்ன பண்ணலான்னும் போது தட்சிணாமூர்த்தி இல்லைன்னா யாராச்சும் ஒரு மகான்களை வழிபாடு பண்ணுறதுனால வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமிகளில் வந்து அந்த குழந்தை பேர் வேண்டி விரதம் இருந்து நீங்கள் வந்து அந்த சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அதே மாதிரி வேலை விஷயங்கள், ஸோ எனக்கு வந்து வேலை இல்லைங்க, எனக்கு வந்து வேலை சரியாக அமைய மாட்டேங்குதுன்றவங்களும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டதுனால நல்ல வேலை கிடைக்கும். இல்லைங்க எனக்கு குலதெய்வம் தெரியும் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வந்து ஓம் ஐயப்பான ஓம் ஐயப்பனும் நீங்கள் வந்து சாண்டிங் பண்ணி பாருங்கள். இதில் வந்து அந்த பர்டிகுலர் டைம் அதுதான் ரொம்ப முக்கியம். விடிய காலையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அதுவும் 3லிருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். இல்லைங்க எனக்கு அதெல்லாம் முடியாதுங்கன்றவங்க வந்து நைட்டு சப்போஸ் வந்து நான் வரதே நைட் ஆகிடுங்க பரவாயில்லன்னா நைட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் சைலன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஒரு சைலண்ட்டான நேரத்தில் வந்து ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க. லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி போவீங்க. இது வந்து அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா உங்களை வந்து காப்பாற்றுற தெய்வம் இருக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து கர்ணம்னு ஒன்று இருக்கும். இந்த கர்ண தேவதைக்கு என்ன சாமிங்கிறத பார்த்து அதை நீங்கள் வந்து வணங்கினீங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க. ஸோ வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் இந்த வழிபாடை தொடருங்கள். அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வரும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக முன்னேறுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோ இருக்குது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.